உள்ள போட்டோம். அது எதிர்வழி உருவாயிடுச்சு. அது அசிங்கப்படுத்துவதை விட பெரியாரை தேடுவது, இந்த தலைமுறை பெரியாரை படிப்பது அதிகமா போச்சு. விவாதங்கள்ல போறா பெரியார் இது வரைக்கும் என்ன பண்ணார், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டார், உலகத்துக்கு பயன்பட்டார், பெண்களுக்கு பயன்பட்டார் என்பதெல்லாம் எல்லாரும் விவாதிக்கிறாங்க, எல்லாரும் அதை பத்தி சிந்திக்கிறாங்க. அதுக்கு இவங்க பெரியார் அழிக்கலான்னு தொடங்கினாங்க. பெரியார் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வரலையா? வராது அப்படின்னு எச்சரிக்கிற விதமா நாங்க தனி மனுஷனா கட்சிக்கே அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு பாடம் சொல்லலாம். நீங்க சீமானுக்கு அரசியலே இல்லைங்க. தமிழ்நாட்டுக்குள்ள சீமான் என்ன அரசியல் பண்ணிட முடியும்? அவர் யூரின் டெஸ்ட் எடுத்து ஒரு அரசியல் பண்ணுவாரு. அந்த யூரின் டெஸ்ட் நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் எடுத்த யூரின் டெஸ்ட் கூட லோக்கல் யூரின் டெஸ்டா போச்சு. அதனால சீமானுக்கு அரசியல் கிடையாது. அதனால வேற வழி என்னன்னு பாக்குறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணணும்னா தலையை தொட்டோம்னா நம்மள அப்படியே கதருவாங்கன்னு தேன் கூட்டுக்குள்ள கைய விட்டாரு. இப்ப பொட்டு வாங்கிட்டு கிடக்குறாரு. போராடலாம் பொழந்துட்டு இருக்காங்க மக்கள். பெரியாரை தீண்டுவதற்கு ஒரே காரணம் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய அடியாளாக தன்னை வளர்த்திருக்காரு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன் திடீர்னு இப்ப பேசணும்? பெரியாரின் வழிகாட்டி போன ஆண்டு கூட நீங்க போய் மாலை போடுறீங்க, பெரியாரை கொண்டாடுறீங்க, பெரியார் நினைவு தினம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு எப்படி பெரியார் குற்றவாளியானாரு, அதுவும் பாலியல் சுரண்டல்வாதியானாரு, ஒரு சமூகத்தை எப்படி அசிங்கப்படுத்தின ஒரு ஆளா மாறினாரு? ஏன்னா நீங்க பெட்டி வாங்கிட்டீங்க. நீங்க ரஜினியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் யார போய் பார்த்தாரு? நேரா போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்தாரு. ஆடிட்டர் உள்ள தள்ளி ஓகே சார், ஓகே விலகிட்டு வந்துருக்கீங்க. உள்ள கொஞ்சம்
இருக்காங்களா? ஆனா அவர் வேலைக்கு அவர் வந்துட்டு டைம் இருக்கு இருப்பா கொள்ள ஒன்னும் ஆரம்பிக்க போறது இல்ல. பெரியார் குறித்து திருமுருகன் யார் முரண்பாடா பேசினாருங்கிறது ஒண்ணு சொல்றாரு. ரெண்டாவது திருமுருகன் யாருன்னு கேக்குறாரு. திருமுருகன் யாருன்னே தெரியாம திருமுருகன் பெரியாரை குறித்து முரண்பாடா பேசினாங்கிறது இது மாதிரியான ஒரு காமெடியான பேச்சு நான் வரைக்கும் இந்த தலைவர்கிட்ட கேட்டதில்லை. ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க, அல்லது நான் பேசுறது என்னன்னு தெளிவா சொல்லுங்க. ரெண்டையும் சொல்ல தெரியாம குழப்பிட்டு மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச வேணாம். நான் என்னைக்கு பெரியாருக்கு எதிராக பேசினேன் அப்படின்னு சீமான் வெளிப்படையா சொல்லட்டும். அல்லது பெரியாருக்கு எதிராக பேசுறேன் நீங்க என்ன கூட பேசிருக்கணும்ல, என் கூட நீங்க வந்து மேடையில் ஏறி இருக்கணும்ல, அதை நீங்க செய்யல இல்ல பைக் போட. அதனால சீமான் பேசக்கூடிய பொய்யுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது. சீமான் அவர் சொன்ன பெரியாருக்கு மீதான ஆதாரத்தை இதுவரைக்கும் கொடுக்க முடியல. இவ்வளோ வியாக்கியானமா பேசக்கூடிய சீமான் ஆதாரத்தை கொடுங்க சார், எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆதாரத்தை கொடுக்காம இப்படி வளர்ச்சி பேசிட்டே இருந்தா. அதனால சீமான் வந்து திரும்ப போய் பேசுறாரு. மேதகு பிரபாகரனோடு இருந்ததா போய் பேசினாரு. இப்ப பெரியாரை வந்து அவதூறு செய்யறாரு. இந்த ரெண்டு தான் பண்றாரு. அப்ப தமிழினத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் மேதகு பிரபாகரன், தந்தை பெரியார், இரண்டு பேரையும் இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்தவர் சீமான். 2009க்கு பின்னாடி அமைப்பை ஆரம்பித்து சிங்களவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் நகர்வுகளை செய்தவர் சீமான். நாங்க ஆதாரத்தோட சீமான் சிங்கள அரசுக்கு ஆதரவாக செய்த வேலைகளை எல்லாம் பட்டியலிட தயாரா இருக்கோம். முடிஞ்சா சீமான் மறுக்க சொல்லுங்க. நீ இலங்கை அரசிற்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் இயங்கியவர் திரு சீமான். சீமான் விடுதலை புலிகளை இலங்கை அரசு விசாரிக்க வேண்டும், விடுதலை புலிகள் குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு தீர்மானத்தை ஆதரித்து 2013-14 ஊர்வலம் நடத்தியவர் சீமான். பகிரங்கமா சொல்லிருக்க, மறுக்க சொல்லுங்க பாப்போம். விடுதலை புலிக்கு எதிராக பேசக்கூடிய சீமானுக்கு இதெல்லாம் பேசுறது யோகியதே கிடையாது. அவருக்கு இங்க என்னன்னா, இங்க இருக்க அரசியல்வாதிகளை பிரஸ்ல திட்டினா வீடியோ எடுத்து போட்டா யூடியூப்ல போட்டா நல்ல கலெக்ஷன் வரும். அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த வெளிநாட்டுல இருந்து வர்ற கலெக்ஷனுக்கு என்னன்றது அமலாக்கத்துறையை வச்சோ அல்லது வேற ஏதாவது துறையை வச்சோ மோடி அரசு பிடிச்சிருக்கும். அதனாலதான் பம்பிட்டு இருக்கிறார். இப்ப கூட பெரியார் குறித்த கருத்துக்களை வந்து தமிழை பத்தியும் அப்படிதான் பேசுகிறார். அடிப்படையே தவறாகத்தான் பேசுகிறார். அடிப்படையே தவறானவர். அவர் எப்படி தமிழ் தலைவர் சொல்ற கேள்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுப்பியிருக்காரு. அதுதாங்க பொய்ய சொல்றாருங்க. ஆதாரத்தை கொடுக்க சொன்னா கொடுக்கலீங்க. சீமான் புத்தகம் படிக்கிற வாசிக்கிற ஆள் கிடையாது, நபர் கிடையாது. அவருக்கு புத்தகம் இது வரைக்கும் அவர் இத்தனை மேடையில பேசின இடத்துல எந்த புத்தகத்தையாவது ரெஃபர் பண்ணி ஏதாவது பேசியிருக்கிறாரா? தோழர் தமிழரசன் தனித்தமிழ்நாடு விடுதலைக்காக போராடினார். ஆனா அவரை பத்தி என்ன பேசினாரு? அவருக்கு தேங்காய்ச்சி இல்லை அப்படின்னாரு. யார? தமிழரசன் அவர்களை கொச்சையாக பேசியவர் தான் திரு சீமான். அப்ப சீமான் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மற்ற கட்சிகளை நோக்கி பேசலாம், இயக்கங்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டோம். நாங்களாம் அமைதியா இருக்க மாட்டோம். உங்களுக்கு எதிரான அரசியல் தொடர்ச்சியாக நாங்க கட்டமைச்சு வருவோம். சீமானுக்கு ஆதரவாக எச் ராஜா இருக்கிறாரு. எச் ராஜாவும் சீமானும் சேர்ந்து வரட்டும், நாங்க தனியா வரோம். இதுக்கு முன்பாக உங்களோட எல்லாம் செயல்பட்டவர் தான். ஏன்னா பல்வேறு ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கேன். ஆனா அதற்காக நான் பேசாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து இனிமேல் நான் பேசாம இருக்க மாட்டேன், முழுமையா பேசுவேன். 15 வருஷம் அமைதியா இருந்தாரு. 2011 தேர்தல், 14 தேர்தல், 16 தேர்தல், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இத்தனை தேர்தல்ல பெரியார் எடுத்து பேசிருக்க வேண்டியதானே, ஓட்டு கேட்க வேண்டியதானே. இன்னைக்கு பிஜேபி காரன் காசு கொடுக்குறான், பிஜேபி காரன் ஜால்ரா அடிக்கிறான். ஈரோட்டுல வந்து தேர்தலில் வந்து பிஜேபி காரன் வேலை செய்யறான். அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு தேர்தலில் வேலை செய்யறாங்க சீமானுக்காக. அதற்காக அந்த கூலி வேலை பாக்குறது இருக்குல்ல, வெக்கமா இல்லையா சீமான்? பிஜேபி காரன் ஒரு வடநாட்டாண்டா கூட கும்பிடு போட்டு நிக்கக்கூடிய சீமானை பார்த்து நான் கேட்கிறோம், உங்களெல்லாம் வெக்கமா இல்லையா? ஒரு இந்திக்காரனை பார்த்து இந்திக்காரனுக்கு அடிமை வேலை பாக்குறதுலாம் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே கிடையாதா? ஒரு பிஜேபி காரனுக்கு, ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு, ஒரு மார்வாடிக்கும் கைகட்டி வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா இல்லையா? அதான் வெளிப்படையா நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய சீமான் குற்றம் சாட்டினோம். பதில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மறுக்கலைங்க. இது வரைக்கும் தான் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யலன்னு அவர் சொல்லல, பிஜேபியோட சேர்ந்து நிக்கலன்னு சொல்லல, நான் சங்கி இல்லைன்னு சொல்லல. அவர் அது பெருமையா ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால சொல்றேன், ஆர்எஸ்எஸ் காரனை எப்படி கையாளுமோ அப்படிதான் கையாளும். இதற்கு முன்பாக போராட்டத்தை முன் வச்சீங்க, இப்பவும் போராட்டம் நடக்குது. உள்ள அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு உள்ள நிக்கிறதான் பேட்டியை கொடுக்குறாங்க. இதை எப்படி அணுகுறீங்க? யாருக்கு கட்டையை வச்சுட்டு? நான் கேட்கிறேன், ராஜபக்சே வந்தப்ப கட்டையை தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியது உங்க வீரத்தை. அங்க வீழ்ந்து விடாத வீரம் எங்க போச்சு? அங்க இந்திக்காரன் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி காரன் தமிழ்நாடு உரிமையை மறுக்கிறான், காவிரி உரிமையை மறுத்தான்.
அப்ப கட்டையை தூக்கிட்டு அண்ணாமலை நோக்கி போயிருக்க வேண்டியதானே? அன்னைக்கு பிஜேபி காரனை பார்த்து போயிருக்க வேண்டியதானே? தங்கை அனிதா மரணத்துக்கு காரணமான நீட் இருக்குல்ல, அன்றைக்கு கட்டையை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? மீனவனை அடிச்சு கொண்டாங்கல்ல, சுட்டு கொண்டாங்கல்ல, அன்னைக்கு இலங்கை தூதரத்துக்கு எதிராக கட்டையை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே சீமானுக்கு? அந்த துணிச்சல், அந்த தைரியம் எல்லாம் கிடையாதுல்ல. சீமானை போன்ற ஒரு கோழையை தமிழ்நாடு அரசியல் பார்த்ததில்லை. இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வருது, அப்படியான ஒரு நிலையில இந்த கருத்தை முன் வச்சு பேசிட்டு இருக்காரு. எப்படியான இது வந்து அடிப்படையிலங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக யாரோ ஒருவரை களமிறக்கி பெரியாரை அவதூறாக பேசி பெரியார் பிறந்த மண்ணில் ஓட்டு அதிகமா வாங்கி காமிக்கணும்ன்றது RSS அஜெண்டா. அது வேற யாரோ இறக்கிறதுக்கு பதிலாக சீமான் களமிறங்கிறதா வக்காலத்து வாங்கியிருக்கிறார். அதனால திடீர்னு அவர் பெரியாரை பத்தி பேச நீங்க வேணா பாருங்க, சம்பந்தமே இல்லாம பேசுவார். 7 தமிழர் விடுதலை பற்றி நம்ம எல்லாம் பேசிட்டு அவங்க விடுதலைக்கு நெருங்கி வரும் பொழுது ராஜீவ்காந்தி நாங்க தான் கொண்டு போச்சோன்னு பேசினார். அப்படின்னா சீமான் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும். அவர் நிரபராதிகள் 7 பேர் உள்ள வச்சிருக்கீங்க, நான் தான் கொண்டு போச்சேன்னு சொல்லி நேரம் ஜெயிலுக்கு போயிருக்கணும். அதெல்லாம் பண்ணல. அதனால எது தமிழர்களுக்கான சூழல் உருவாகிறதோ அப்பெல்லாம் எதிராக பேசுவார். இப்ப 110க்கு மேற்பட்ட விடுதலை புலிகளை இலங்கை அரசு விஷ ஊசி போட்டு கொலை செய்தார். அதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணி ஐநா வரைக்கும் அந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டது. அப்ப சீமான் என்ன பேசினாரு? அது விஷ ஊசி கிடையாது, சத்து ஊசினாரு. இது யார் சொல்லிருந்து சத்து ஊசின்னு? ராஜபக்சே சொன்னதை இங்க வாந்தி எடுத்தவர் தான் சீமான். இப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனை இவர் ஈழ ஆதரவாளன் எப்படி நம்புறீங்க? சிங்களவனுக்கு ஆதரவாகவே இயங்கக்கூடிய ஒருவரை எப்படி ஈழ ஆதரவாளர்? பிரபாகரன் அவர்கள் இறுதி நேரத்தில் தங்களுக்கு படை அணிகளை தயார் செய்யறாரு, ஆயுதங்களை தயார் செய்யறாரு. போருக்கான நடவடிக்கை இருக்கும் பொழுது இவர் சோறாக்கி போட்டாரு, குழம்பாக்கி போட்டாரு, ஆமக்கரியை செஞ்சாருன்னு பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? அங்கே இங்கிருந்து அவர்களுக்காக அரசியல் உதவி செய்ய சென்றவர்கள், பயிற்சி அளிக்க சென்றவர்கள், இவர்கள்லாம் அவங்கவுங்க பணியை பத்தி சொல்லிக்கிறாங்க. இவர் சோறு திங்கிறதுக்காக சென்றவர், எங்க போனா சோறு திங்கிறத பத்தி பேசக்கூடியவர். அதனால விடுதலை புலிகிட்ட போய் சோறு சாப்பிடுறதுக்காக போனது தவிர வேற எதுவும் இல்லை. இந்த போராட்டங்கள் எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளுக்கான வழி நடத்துறீங்க? இல்லைங்க, அடிப்படையில் என்னன்னா சீமான் பேசியது பொய் என்பது தமிழ்நாடு மக்களுக்கு நாங்க அம்பலப்படுத்தணும். அதனால இந்த போராட்டத்தை நடத்துறோம். நாங்க இப்போ சொல்றோம், இங்கதான் அமைதியா நிக்கிறோம். சீமானை வர சொல்லுங்க, விவாதம் பண்ணுவோம். இல்ல அவரே ஒரு மேடை போட சொல்லுங்க, விவாதம் பண்ணுவோம். தைரியம் இருக்கா சீமானுக்கு? துணிச்சல் இருக்கா? இந்த உருளைக்கட்டையெல்லாம் எடுத்து காமிக்க கட்டை எல்லா கையிலும் கிடைக்கும். அதனால இது இன்னும் புதுசா அவர் கையில கட்டை கிடைக்கிறதுக்கு தனி ஆயுதத்தெல்லாம் இல்ல. ஏங்க 74 கிடையாது, சரிங்களா? தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன அவதூறுக்கு நேரடியாக நீங்க ஆதாரத்தோடு பொது வெளியில விவாதத்துக்கு வாங்க. அதுக்கு துணிச்சல் இல்லையா? அந்த கோழையை அம்பலப்படுத்துவதான் எங்க வேலை. நம்ம இடம் தான், ஒன்னும் அவசரம் எல்லாம் இல்ல. நிதானமா எடுத்துக்கலாம். நிறைய பேட்டி தரணும், பேட்டியெல்லாம் இல்ல. அவங்க ஒன்று கேட்டாங்க. எங்க காட்ட வேண்டுமோ அங்கு காட்டுவேன். இன்னைக்கு காலையில இந்த அவதூறு எங்க பேசினாரு? பத்திரிகா சந்திப்புல பேசினாரு, அங்கே காட்ட வேண்டியதானே? டயலாக் பேசுறதுக்குலாம் பத்திரிகையாளர் சந்திப்பு, மன்னிப்பு கேட்கறதுக்கு நீதிமன்றமா? இதுக்கு நடுவில் பொது வெளியில கேட்டா பதில் சொல்ல மாட்டாராமா? ஏன் பதில் சொல்ல என்ன பிரச்சனை ஆகுமாமா? நீதிமன்றத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஆவணத்தை வெளியே பொது வெளியில ஒப்படைங்க. அது ரகசிய ஆவணமா? ரகசியம் எதிராக தயாரிச்சு வச்சிருக்கிறார். அதனால வெளிப்படையா கொடுக்க சொல்லுங்க. அதுல என்ன பயம்? நீங்க தான் வீழ்ந்து விடாத வீரன் டயலாக் எல்லாம் போட்டிருக்கீங்க, மண்டி விடாத மானன்னு போட்டிருக்கீங்கல்ல, கொடுங்க. அதனால இந்த அவதூறுக்கான இந்த ஆதாரமும் பாத்தீங்கன்னா புத்தகத்தை படிச்சு நீங்க சொன்ன பிஜேபிக்காரன் எழுதின புத்தகம். ரெண்டாவதுங்க, சீமான புத்தகம் படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு பக்கம் அண்ணாமலை 20,000 புக்கு படிச்சேன்னு ஒரு கதை விடுறாரு, அதுக்கு பின்னாடி இந்த பக்கம் இவர் வந்து எந்த புத்தகம் படிக்க வாய்க்கு வரத உணர்றாரு. ஆகவே இவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி அவதூறு, மேதகு பிரபாகரனை பத்தி அவதூறு பேசுறது, விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர்கள் இழிவுபடுத்துவது, தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறது, இதுதான் அவங்களுடைய அரசியலாக இருக்கிறது. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் அமைதி காக்க மாட்டாங்க. தமிழினத்திற்காக உழைத்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை, அதை வைத்து சம்பாதிப்பதை, பிஜேபி RSS காரர்கள் கூலி வேலை பார்க்கறது நாங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிச்சு நாங்கள் பார்த்ததில்லை. ஆகவே நிச்சயம் விரட்டடிக்கும். ஆமா ஆமா வாங்க உள்ள சார் தோழர் முடிச்சுக்கலாம். ஒண்ணுங்க, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மூத்த தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லல. அதுக்கப்புறம் அவதூறா பேசிட்டே இருக்கிறார். இப்ப தமிழ்நாடுக்கு எல்லா அமைப்புகளும், வாய்ப்புள்ள அமைப்புகள்லாம் திரண்டு நீங்க வந்து கேள்வி கேட்க வந்திருக்கிறோம். இதுக்கும் வரலன்னா அடுத்த கட்ட எங்க வேற அரசியல் செய்கிறாரோ அதற்கான எதிர்ப்பை அந்தந்த தேர்தல் காலத்துல வேற அரசியல் காலத்தில் தெரிவிக்க வேண்டும் தொடர்ச்சியாக தெரியும்.
தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து பேசி வந்த சீமான் இப்ப பெரியாரை பத்தி, அதாவது கடவுளுக்கு நிகராக நிறைய பல்வேறு பிரச்சனைகளை குறித்து இதுவரைக்கும் சீமான் வந்து எதுவும் பேசுனது இல்லைங்க. பல்வேறு போராட்டத்துல போய் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போனதோட சரி. அந்த நிலையில இப்ப பெரியாரை பத்தி அவர் வேற ஒன்றும் இல்லை. அவர் எந்த போராட்டத்தை நடத்தினது கிடையாது, எந்த மக்களுக்கு நின்றது கிடையாது, எந்த சிக்கலுக்கு வந்தது கிடையாது. மீனவ பிரச்சனைல இருந்து, ஜாதி பிரச்சனைல இருந்து எதுக்கும் அவர் வந்தது கிடையாது. ஆதரவு தெரிவிச்சு அறிக்கை கொடுத்துட்டு பிரச்சனை முன்னாடி டயலாக் பேசிட்டு போவார். பத்திரிகையாளர் முன்னாடி டயலாக் பேசுறது, பத்திரிகையாளர் முன்னாடி வீரம் பேசுறது, பத்திரிகையாளர் கொச்சை பேசக்கூடிய தவிர வேற எதுவும் அவர் செய்யல. அதனால அவரது கோழைத்தனத்தை, அவருடைய இந்த அச்ச உணர்வை அம்பலப்படுத்துறது எங்க நன்றி. அதாவது சீமான் பிஜேபி கூட நிற்கிறார், பிஜேபியோட நிற்கிறார், பின்னாடி எல்லாம் இல்ல, வெளிப்படையா நிற்கிறார். இல்லைங்க, அவர் போய் சொல்லிட்டே இருக்கிறதாங்க வேலை. எல்லாரும் பதில் சொல்றது வேலையா இருக்கு. இதுக்கப்புறம் பதில் சொல்றது இல்ல, நேரா ஒரு அரசியல் அம்பலப்படுத்துறது. திரு முடிச்சுக்கங்க, லேட் ஆச்சு. 11 ஆகுது, ஒழுங்கு பண்ணோம். பெண்களை முதல்ல இங்கதான் இருக்கேன். பெண்களை மட்டும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து பெண்கள் முதல்ல போற மாதிரி பின்னாடி எல்லாம் போற மாதிரி பெண்களை போறாங்க. ஆண்கள் அதுக்கப்புறம் முதல்ல பெருசை காமிக்கிறது பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணல, வர்றவங்க வரணும். வந்தாச்சு, யார் வரணும் சொல்லுங்க. வந்தாச்சு, மணி தொழில் வரேன் வந்தாச்சு. நீங்க அதை பாருங்க, அதை பார்க்காம பேசிட்டு நம்ம டீம் நிக்க போட்டோ மட்டும் எடுத்துங்க. எல்லாத்தையும் ஓகே, எல்லாத்தையும் போட்டோ எடுத்துங்க. அதுக்குள்ள ஒழுங்கு ஒழுங்கு பண்ண முடியாது. பெண்களை கொண்டு நிறுத்தலாம். பெண்கள் அதனால எல்லாரும் அசம்பிளா நிக்கிட்டோம். அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம சரி பண்ணலாம். இவ்வளவு கூட வருது இல்ல, ஒழுங்கு அமைச்சர் பெண்களை கொண்டு வரலாம். பெண்களை போல பின்னாடி போங்க தோழருங்க, அப்பதான் சீக்கிரமா கிளம்ப முடியும். சொல்லுங்களா போங்க, பெண்களை பின்னாடி பெண்கள் கூட பின்னாடி இருக்காங்க. பெண்களை ஆட்டோ கூட்டு வந்து ஆட்டோ பின்னாடி போகலாம். நல்லா பின்னாடி போங்க ப்ளீஸ். இங்கதான் போய் கூட்டுவாங்க. எல்லாரும் பெண்கள் கூட பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஜெகதீஷ் ப்ரோ, ராமநாத் முடியாது போங்க. இங்க நின்று அதெல்லாம் ராமநாத் ஒரே விஷயம் பண்ணா நாங்க 2 பேர் அண்ணா ஒரே சரி
மேடம் கொஞ்சம் பின்னாடி போங்க. அவங்க வேற தோழர் கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்துருங்க தோழர். லேடிஸ்லாம் இந்த பக்கம் வந்துருங்கம்மா தோழர். பெண் தோழர்கள் முன்னாடி கண்டிச்சுதான் திருச்சியில 30,000க்கும் மேற்பட்ட கருஞ்சட்டை பேரை நடத்தணும். அதையெல்லாம் சீமான் மறந்துட்டாரு. இன்றைக்கு திரண்டு இருக்கிறாங்க. இது ஒரு சிறு துளிதான். அது இனிமேலும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு சந்திப்பாரு. இப்போ தொடர்ச்சியாக பிஜேபி மீதான எதிர்பார்ப்பு திராவிட இயக்கங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ புதிதாக சீமானவர்களை பெரும்பாலும் டார்கெட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு காரணமா என்ன பாக்குறீங்க? இப்ப பிஜேபியும் சீமானும் வேறு வேறு அல்லங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே பெரியாரை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டின் தலைவர்கள் இழிவுபடுத்தி அரசியல் செஞ்சது இல்லை. இவர் தான் பிஜேபி தான் சேர்ந்து பண்றாங்க. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ச்சியா வந்து சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல ஆதாரம் இருக்கு. குறிப்பா நீங்க வழக்கு போட்டுட்டீங்க, நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் சொல்றாரு. அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்ல உடன்பாடு இல்லையா, இல்லாட்டி பெரியார் பேசி இருந்தாலும் அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல பெரியார் அதை பேசல. ஓகே. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவர் ஆதாரத்தை வெளியில வைக்கல. ஏன் நீதிமன்றத்துல ஆதாரத்தை வைக்கிறவர் பொது வெளியில கொடுங்க, எல்லாரும் படிக்கிற பொது வெளியில தானே பேசினாரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் தானே பேசினாரு. பத்திரிகையாளர் கேட்டார்ல, கேள்வி கேட்டார்ல, தம்பி உனக்கு தெரியுமா, உனக்கு திரும்ப டயலாக் பேசினார்ல, அவங்க முன்னாடி எடுத்துக்காமீங்க. அதுக்கு தயாரா இல்ல. அதனால அவர்கிட்ட ஆதாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீதிமன்றத்தில் பேசுற, அதை பண்ற, இதை பண்ண பேசுற, அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டே இருப்பார். நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்பார், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை அமைப்புகள் சேர்ந்திருக்கிறீங்க? கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுக்க வந்து கடுமையான காவல்துறை கட்டுப்பாடு. 20-30 அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்காங்க. எல்லாரும் சிறு குழுவை இங்க அனுப்பி இருக்காங்க சென்னையில. எல்லாரும் ஒரு சின்ன விகிதத்துல இங்க திரண்டு இருக்கிறோம். அதுவே ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இன்னும் திரடணும்னு நினைச்சு வேலை பார்த்தோம்னா சீமானுடைய இந்த இடம் தாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவருடைய இல்லமுறையாக குறிப்பா கட்டைகள்லாம் வைத்திருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அறிவை பயன்படுத்துறவன் அறிவுல பதில் சொல்லுவான். கட்டையை பயன்படுத்தக்கூடியவர்கள் கட்டையை பயன்படுத்துவார்கள். எங்களுக்கு அறிவை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அறிவை பயன்படுத்த தெரியும். கட்டையைத்தான் நீங்கள் பயன்படுத்துங்கள், அதையும் எங்களால் பயன்படுத்த தெரியும். அதனால இந்த மிரட்டல் ஊட்டெல்லாம் இங்க வச்சுக்க வேண்டாம். அப்படியே உள்ள போயிருங்க. எல்லாம் அங்க நிக்கிறாங்க. எல்லாம் அங்க நிக்கிறாங்க. நிக்கிறேன் தோழர் உள்ள வந்து
நீங்க பின்னாடி உள்ள தள்ளி வச்சிருக்கு. ஆரம்பிச்ச மாதிரி அப்பப்போ கண்டிப்பா
தலைவரே, நேயர் விருப்பம் ஏற்பாடு அடிக்கிறது. தலைவரே, மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க நேயர் விருப்பம் மாதிரி அடிங்க அடிங்க அடிங்க. வாங்க ஆளுங்க வர வேண்டி இருக்குங்க, கொஞ்சம் ஆளுங்க வர வேண்டி இருக்கு. அதனாலதான் முழக்கம் போடாதீங்க. அட்டென்ஷன் ஆயிடுவாங்க. யார் பேசுறாங்க திருமுருகன் அண்ணே ஒரு பணம் பறிக்கும் கயவண்ணி பிரபாகர் பேரை சொல்லி சொல்லி பணம் பறிக்கும் கயவண்ணி பணத்துக்காக பல்லை காட்டி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கும் துரோகியே சீமானே நாம் தமிழர் என்ற பேரில் ஆர்எஸ்எஸ் கொள்கை பரப்பும் ஆர்எஸ்எஸ் கைகூலி சீமானே ஆர்எஸ்எஸ் கைகூலி ஆர்எஸ்எஸ் பாதம் தாங்கும் அனுமானே சீமானே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அனுமானே சீமானே துரோகியே தமிழினத்தின் துரோகியே தமிழினத்தின் துரோகியே இனம் காண்பீர் சீமான் என்னும் துரோகியை இனம் காண்பீர் சீமான் என்னும் துரோகியை இனம் காண்பீர் புரணிக்கு போராடிய பெரியார் என்னும் நாங்கள் எச்சரிக்கின்றோம் அயோக்கிய சீமானே எச்சரிக்கின்றோம் கைது செய் பெரியாரின் பெயரை இழிவு செய்யும் சீமானே கைது செய்
தோழர் பூரா தோழர் 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 ஒரு நிமிஷம் போராட்டத்தை தொடங்க வேண்டி இருக்கிறது. அது தோழர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. தோழர் கொஞ்சம் அமைதியா இருங்க. அன்பான தோழர்களே ப்ளீஸ் விடுதலை தமிழ் புலிகள் தோழர் அந்த மாதிரி கொஞ்சம் பெட்ரோல் நிறுத்துங்களேன் ப்ளீஸ் நிறுத்துங்க. திமுக தோழர் தாப்பாக்க தோழர் கொஞ்சம் நிறுத்துங்க. தாப்பாக்க தோழர் நம்ம வந்த காரியத்துக்கு கொஞ்சம் பாருங்க. விளக்கத்தை நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் விளக்கத்தை நிறுத்துங்க. பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பில் அங்க வகிக்கிற ஒவ்வொரு தலைவரையும் சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தயவு கூர்ந்து இங்கே கவனிக்கவும். உங்கள் முழக்கங்களை சிறிது நேரம் நிறுத்தவும். தோழர்களே போராட்டத்தை தொடங்க இருக்கின்றோம். அதனால ஒவ்வொரு அமைப்பு தோழர்களும் அணி அணியாக அணிவகுத்து நிற்குமாறும் பெண் தோழர்களை முன்னணிக்கு அணியப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண் தோழர்கள் பின்னாடி போங்க. பெண் தோழர்களுக்கு முன்னாடி இடம் கொடுங்க. பெண் தோழர்கள் தான் முதன்மை அணியாக இருப்பார்கள். பெண்ணை பற்றி இழிவுபடுத்திய சீமான், பெண்ணை வைத்து தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய சீமானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக தமிழ்நாடு எங்கும் பெண்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே பெண்கள் முன்னணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தோழர்களே போராட்டம் தொடங்க இருக்கிறது. பெண் தோழர்கள் முன்னாடி வாங்க. ஆண் தோழர்கள் பின்னாடி போங்க. ஆண் தோழர்கள் பின்னாடி போகணும். ஆண் தோழர்களுக்கு பின்னாடி போங்க. தோழர் ஆண் தோழர் பின்னாடி அணியப்படுத்துங்க. பெண் தோழர்களை பெண்களை கொஞ்சம் முன்னாடி வரணும். ஆண் தோழர்கள் பின்னாடி போங்க. தயவு செஞ்சு ஆண் தோழர் பின்னாடி போங்க. தலைவர்கள் முன்னணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அமைப்பினுடைய அந்தந்த அமைப்பினுடைய தலைவர்கள் முன்னணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தோழர் சிவா எல்லாம் பின்னாடி போங்க. தோழர்கள் எல்லாம் பின்னாடி போங்க. எல்லாம் பின்னாடி போங்க. ஆண் தோழர்கள் பின்னாடி போங்க. ஆண் தோழர்கள் தயவு செஞ்சு பின்னாடி போங்க. தோழர்களே நம்முடைய போராட்டம் தொடங்குவதற்கு தமிழ் புலிகள் கட்சி தமிழ் புலிகள் கட்சி நம்ம கடைசியாக தான் அரசாக போறோம். யாரும் முன்னாடி வர வேணாம். எல்லாருமே பின்னாடி போயிடுங்க. தமிழ் புலிகள் கட்சி பின்னாடி போயிடுங்க. பெண்கள் மட்டும் முன்னாடி வாங்க. பெண்கள் மட்டும் முன்னாடி வாங்க. எல்லா கட்சியை சேர்ந்த பெண்கள் மட்டும் முன்னாடி வாங்க.